காலை வணக்கம். ஹாலிக்ஸ் பழங்கும் மினியவன நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட காலை வணக்கம். வருண், காலை வணக்கம். நீங்க மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டதில்ல. இன்னைக்கு தான் ஸ்கிரிப்ட்ல பார்த்தேன். அதை பத்தி கொஞ்சம் லைட்டா பேசிக் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த சம்மர் வந்தாலே மண்டை காய்ச்சலா இருக்கு. ஆனா அந்த மூளை காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முற்றிலுமா படுத்துருவாங்களா, அவங்களோட செயல்பாடுகளே குறைஞ்சிரும் அப்படின்னு. இல்ல, மண்டை காய்ச்சல் வேற, மூளை காய்ச்சல் வேற. ஆனா மூளை காய்ச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு காய்ச்சல் ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை ரொம்ப சிவியரா வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து அன்ட்ரீட்டடா விட்டா வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால தான் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தால தான் இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு தெளிவா இருக்கனால உங்களை இதை தாக்கியிருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, இதெல்லாம் கேள்வி ஞானங்க. இந்த மாதிரி கேள்வி ஞானம் மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில ஹெல்த் சம்பந்தமாவும் ஒரு கேள்வி ஞானம் கிடைக்க போகுது. வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம இதயம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதய அடைப்புக்கும் கல்லீரலுடைய செயல்திறனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று பேசியிருந்தோம். இது என்ன சாத்தியமா, இது சரியா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு சந்தேகம் நேற்றிலேருந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆமாம், சாத்தியம்தான், சரியானதும் கூட. என்ன அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேட்டி லிவர், என்லார்ஜ்டு லிவர், இல்லைனா இந்த மாதிரி வந்து கல்லீரல் வீக்கம், இந்த மாதிரியான பரிசோதனை முடிவில் உங்களுக்கு பரிசோதனை சொல்லுகிறது, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் சொல்லுதுன்னா அதற்கு பிறகு ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு கழித்து உங்களுடைய இதயம் செயலிழக்கப் போகிறது, இதயத்தில் அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது, இதயத்தினுடைய செயல்திறன் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு வார்னிங்காக நீங்கள் அதை காஷன் நோட்டீஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இந்த கல்லீரலுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, கல்லீரல் லிவர் என்லார்ஜ்மெண்ட்டு இல்லைனா ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா நிறைய பேர் வந்து டாக்டர்ஸே கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நிறைய பேருக்கு இப்படி தாங்க வருது, நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு கூட சில டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனம் இந்த கல்லீரலில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் அது வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகோ அவருடைய இதயம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியான ஒரு பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், மூளையில் வந்து இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து கல்லீரலுடைய இது எப்படி நடக்குது, கல்லீரலுடைய பாதிப்புக்கும் இதயத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளாக இதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இப்போ கல்லீரல் என்பதை பொறுத்த வரைக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பினுடைய அளவை தீர்மானிக்கக்கூடிய, கொழுப்பை செரிமானம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கல்லீரல் தான் செயல்படுத்துகிறது. அப்போ கல்லீரல் உங்களுக்கு முறையாக செயல்பட்டு கொண்டிருந்தால், கல்லீரல் சூப்பராக உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவும் கொழுப்பினுடைய அடர்வும், எக்ஸ்ட்ரா கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்புகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையையும் கண்டிப்பாக மாற்றிடும். அப்போ அந்த மாதிரி கல்லீரல் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேராது. எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேரலை அப்படின்னு சொன்னால் இதயத்தினுடைய செயல்பாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொள்ள முடியும். அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, கல்லீரல் வீக்கம் என்று வந்திருக்கலாம், ஃபேட்டி லிவர் வந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இதயத்தை பார்த்து கொள்ள வேண்டும், கல்லீரலுடைய செயல்திறனை நம்ம சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறத வந்து நம்ம முற்றிலும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதை வந்து கண்டிப்பாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஃபேட்டி லிவருக்கு சித்த மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில், தமிழ் மருத்துவத்தில் சிகிச்சை இருக்கிறதா, மருந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மருந்து இருக்கிறது. 100க்கு 100% இந்த ஃபேட்டி லிவரை நம்ம முழுமையாக குணமாக்க முடியும். அப்போ இந்த ஃபேட்டி லிவரை குணமாக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்புள்ள உணவுகளை பெரும்பாலும் தவிர்ப்பது, கல்லீரலினுடைய செயல்திறனை ஊக்குவிக்கக்கூடிய மருந்துகளை, சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ கல்லீரல்னால் நிறைய மருந்துகள் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கீழாநெல்லி தான் கல்லீரலுக்கான மருந்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கீழாநெல்லி மட்டும் இல்லை, கீழாநெல்லி ஆக்சுவலாக வந்து சிறுநீரகத்தில் வேலை செய்து திரும்ப அது கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய, அதாவது ரெண்டும் ட்வின்னாக அது ஒர்க் ஆகுது. அதாவது கல்லீரலையும் ஃபங்க்ஷன் பண்ணுது, சிறுநீரகத்தையும் வேலை செய்யுது. இன்னும் கேட்டிங்கன்னா கீழாநெல்லி, பிளந்தஸ் நிரூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்துக்கு வந்து ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு பெயர் உண்டு. அதாவது ஸ்டோன் பிரேக்கர்னால் கல்லை உடைக்கக்கூடிய மருந்து, கல்லை உடைக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிற பேரெல்லாம் கூட கீழாநெல்லி தாவரத்திற்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர், வேறு ஒரு பெயர் இருக்கிறது. அதனால் இந்த கீழாநெல்லி போன்ற மருந்துகள் நிறைய இருக்கிறது. அந்த மருந்துகளை சாப்பிடுகின்ற போது
இந்த கல்லீரலினுடைய செயல்திறன் ஊக்குவிக்கப்படுகின்ற போது ஃபேட்டி லிவர் சரியாகுது. உள்ளே இருக்கக்கூடிய கல்லீரல் செல்ஸ் வந்து சுத்திகரிக்கப்பட்டு புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறது, இளமையாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கல்லீரல் முழுமையாக வேலை செஞ்சிடும். அதற்கு வந்து நிறைய மருந்துகள், சிகிச்சைகள், அது என்ன மாதிரியான பாதிப்புகள் கல்லீரல் இருக்கிறது என்பதை பொறுத்து அதற்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிற்காலத்தில் ஸ்ட்ரோக் வருகின்ற, பக்கவாதம் வருகின்ற, இதய அடைப்பு வருகின்ற அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் முற்றிலும் முழுதாக சரி செய்து கொள்ளலாம். அதனால் வந்து கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் இதயம் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்போ வந்து இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். கல்லீரல் முறையாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் இரத்தத்தில் கொழுப்பினுடைய அடர்வு அதிகரிக்கும், கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றக்கூடிய இல்லைன்னா ஃபேட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் சரியாயிடும், இல்லைன்னா சமநிலைப்படுத்திக்கலாம், இல்லைன்னா கொலஸ்ட்ராலை வெளியேற்றுவதற்கான மருந்துகளை சாப்பிட்டோம்னா போதுமானது அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் அதற்கான மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலையிலும் இருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஃபேட்டுக்காக, கொலஸ்ட்ராலுக்காக மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கூட ஒரு ஆபத்தான உடல் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன ஆபத்து சார்? இந்த ஃபேட்டுக்கு மருந்து சாப்பிட்டா, கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்டா உடல் நலம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறத நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்குறோமோ இல்லையோ, டெய்லி வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போகிறது தான் அவரோட சர்வீஸ். அதனால தான் டெய்லி டாக்டர் தணிகாச்சலம் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவான நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண்கிற ஒரு இம்யூனிட்டி பிரச்சனையாக கூட வந்து இதை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. வரும் இப்போ பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரணி அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் இருக்குமா. அதாவது நமக்குள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் வந்து டார்மெண்ட்டாக தூங்கிட்டு இருந்தா நம்மளோட இம்யூனிட்டி எப்போ கம்மியாகுதோ அப்போ அவங்க வந்து முடிச்சுப்பாங்களாம். ஸோ எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காமன் ஃபேக்டராக அமைது இல்லையா? அப்படினாலும் பிரச்சனையை பற்றி தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் காலையில் இவ்வளோ எதுக்கு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த பகுதி இருக்குது. நல்லதாக ஒரு முத்திரை கற்றுக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிடரி வலி அப்படின்ற ஒரு நோய்க்கான தீர்வு. பிடரி வலி அப்படின்னா தலையின் பின்புறத்தில், இந்த இடத்துல தலையினுடைய பின்புறத்தில் வந்து வலி உருவாகிறது. அப்படியே பின்னாடி இருந்து காது பக்கத்துலேருந்து அப்படியே வலி வந்து தலை முழுவதும் வலி பரவுறது. ஒரு விதமான மரமறுத்து போகிறது, கழுத்து பின்பகுதியில் வந்து கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு விதமான கண்ணுக்கு உள்ளே வலிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு வலிக்கிறது வேறு, கண்ணுக்கு உள்ள பின்பகுதியில் நரம்புகள்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். கழுத்தினுடைய இந்த ஸ்டெர்னோக்ளைடாய் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விதமான அசௌரியம் ஏற்படுவது. அதனால் என்ன ஆகும்னா லேசான தலை சுற்றல் இருக்கும். எந்த வேலையுமே நமக்கு செய்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு மாதிரி அசௌகரியமாகவே இருக்கும். கழுத்தில் வந்து முன்னாடி பின்னாடி திருப்புறது, பக்கவாட்டில் திருப்புறது எல்லாமே கொஞ்சம் சோர்வாக இருக்கும். இது எல்லாமே இந்த பிடரி வலி அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிகளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தலைவலி வேறு பார்த்துருக்குறோம், கழுத்தில் வலி பார்த்துருக்குறோம். இது வந்து பிடரி வலி. பிடரி வலி அப்படின்றது நமக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு வலியாக இருக்கும். அதனால் இது ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணிட்டா நம்ம பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். பிடரி வலிக்கான தீர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 முத்திரைகளை நம்ம செய்யணும். முதல் முத்திரை வந்து மகாசிரசு முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இரண்டாவது வந்து மகிழ்ச்சி முத்திரைன்னு ஒன்று, மூன்றாவது வந்து ஆபி முத்திரைன்னு ஒன்று. இந்த 3 முத்திரையுமே வரிசைப்படி செஞ்சுட்டு வரணும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல் முத்திரை வந்து மகாசிரசு முத்திரை. அதாவது மகாசிரசுனா சிரசுன்னா தலைன்னு அர்த்தம். இந்த தலையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு முதல் முத்திரையாக செஞ்சால் அதிக பலன் தரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதற்கு கூட வருவது எல்லாமே அதனுடைய நோய்க்கான காரணங்களுக்கான முத்திரைகளாக இருக்கும். ஆக முதல் முத்திரை வந்து அறிகுறிகளுக்கான முத்திரையாகவும், இரண்டாவது முத்திரை வந்து அதற்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்வை நோக்கிய பயணமாக இருக்கும். இப்போ முதல் முத்திரை எப்படி செய்கிறோம் அப்படின்னா மகாசிரசு முத்திரை. உங்களுடைய 2 கைகளிலும் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் இப்படி வைக்கணும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் இப்படி தொட்டுக்கணும். சுண்டு விரல் நீட்டி வச்சுருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மோதிர விரலை இப்படி மடித்து தொடுறீங்க, நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி பெருவிரல் நுனியில் தொடுறீங்க, சுண்டு விரல் நீட்டி வச்சுருக்கணும். இந்த முத்திரைக்கு பேர் மகாசிரசு முத்திரை.
இந்த முதிரை செஞ்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே செய்யும்போதே பார்த்திங்கன்னா இந்த பிடரி வலியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். அடுத்தது இப்போ நம்ம செய்ய போகிறது மகிழ்ச்சி முத்திரை. அவங்களுடைய பெருவிரலினுடைய புறங்கு பகுதியில், அதாவது பெருவிரல் மேலே 4 விரல்களையும் அப்படி பிடிச்சிருக்கணும். இதில் ஒரே ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா, இந்த பெருவிரல் வந்து உள்ளங்கை தொடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுருக்கணும். உள்ளங்கை வந்து தொடக்கூடாது. இப்படி இந்த இடத்துல இடைவெளி இருக்கணும். 2 கையிலையுமே இந்த மாதிரி செய்யணும். இது மகிழ்ச்சி முத்திரை. 3வது ஆபி முத்திரை. வணக்கம் வைத்து ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் இப்படி பெருவிரலில் இப்படி வச்சுட்டு பெருவிரலை கொண்டு வந்து ஆள்காட்டி விரல் மேலே இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி பிடிக்கணும். வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். வணக்கம் வைக்கிறீங்க, சுண்டு விரலை இப்படி மடிச்சுக்கிறீங்க, ஆள்காட்டி விரலையும் மடிச்சுக்கிறீங்க, பெருவிரலை கொண்டு வந்து ஆள்காட்டி விரல் மேலே இப்படி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கிறீங்க. இதுக்கு பேர் ஆபி முத்திரை. இது 3 செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடரியில் ஏற்படக்கூடிய வலி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். மூலிகைக்கான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி தலையில் உள்ள சூடு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது சனி நீராடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ஆண்கள் வந்து திங்கள் புதன்கிழமையும், பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமை வந்து அனைவருக்கும் பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குளிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் அப்படின்னா காலையில் 4 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே குளித்து முடிச்சிடணும். அதுக்கு மேலே லேட்டாக குளிச்சிங்கன்னா அதற்கான பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பிடரி வலிக்கு என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னா, தும்பைப்பூ பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அந்த தும்பைப்பூ வந்து தேவலோக பூ அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய இயல்பை ஒத்தது தும்பைப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பூ வந்து தும்பை. அந்த தும்பைப்பூவை நீங்கள் சேகரித்து ஒரு 50-60 பூவை எடுத்துகிட்டு 50 ml நல்லெண்ணெயில் அப்படி லேசாக காய்ச்சி இந்த பூவை போட்டு அதனுடைய சாறு வர்ற மாதிரி ரொம்ப கருகிராமல் ரொம்ப கொதிக்காமல் லேசாக சூடுபடுத்த வேண்டும். அப்படி சூடுபடுத்திட்டு அந்த எண்ணெயை வெதுவெதுப்பான சூட்டில் தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு மூக்கில் காதுலெல்லாம் நசியம் விடும் முறைகளை பயன்படுத்தி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எண்ணெய் போகிற மாதிரி சீயக்காயோ ஷாம்புவோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் வந்து குளித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிடரி வலி வந்து ஏறக்குறைய ஒரு 2 தடவை நீங்கள் அப்படி செஞ்சு முடித்தாலே முழுவதுமாக உங்களை விட்டு போயிடும். திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 6 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தணும். முத்திரைகளையும் பயன்படுத்துங்கள், மூலிகைகளையும் பயன்படுத்துங்கள். மறக்காமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். சில முத்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட பிரெயினுக்கு, அதாவது ஒரு பூஸ்ட் அண்ட் பவரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூஸ்ட் அண்ட் பவர் வந்து நம்மளோட செயல்திறன் மூளையை வந்து எப்படி வந்து யோசிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதை ஹெல்த்தியாகவும் மாற்றுது. ஆஸ் அ ஆப்ஜெக்டே அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி முத்திரைகளில் நிறைய வகைகள் இருக்குது. அதனால தான் டெய்லி ஒன்று நம்ம கற்றுட்ருக்கோம் வித் த மீனிங். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெனிஞ்சைட்டிஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தான் வந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய் ஏன். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாயிர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வேர்ல்ட் மெனிஞ்சைட்டிஸ் டேல நாம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையோட ஒரு முக்கியமான காரணமே இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம். சீக்கிரமா எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு டாப்பிக்காக அமையுது இல்லையா? டாக்டர் இதை பற்றி என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அவரோட பதில்கள்லாம் இன்னைக்கு வந்து கேள்வியெல்லாம் கேட்டு இதை பற்றி பார்க்கலாம். டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். மிக்க நன்றி சார். சார், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிரச்சனையை பற்றின விளக்கம் கொடுங்க. மெனிஞ்சைட்டிஸ் வந்து தமிழில் மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனிஞ்சைட்டிஸ் அதில் மூளைக்காய்ச்சல் வந்து ஏன் வருது அப்படின்னா என்ன அப்படின்னா, சில கிருமிகள் வந்து மூளையை சுற்றி இருக்க நீரையோ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அந்த நீர் இல்லை மூளையை சுற்றி இருக்க ஜவ்வு இதெல்லாம் தாக்குறதுனால வர்றது தான் மூளைக்காய்ச்சல் ஆர் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். என்னென்ன கிருமிகள்லாம் வரலாம் அப்படின்னா, பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் பாக்டீரியானால் வரலாம், வைரஸ்னால் வரலாம், ஃபங்கஸ் பூஞ்சை காளான்னு சொல்லுவேன் அதனால் வரலாம், பேரசைட்ஸ்னால் வரலாம். பேரசைட்னா அந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சில ட்ரக்ஸு, சில கேன்சர்ஸில் கூட அந்த ஜவ்வுக்கு வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணலாம். ஓகே. ஜென்ரலாக வந்து நம்மளோட ஸ்கல்லுக்கும் அந்த பிரெயினுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த ஃப்ளூயிட் தான் நீங்கள் சொல்கிற விஷயம், அந்த திரவமா? ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். அந்த ஃப்ளூயிடோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, மூளைக்கு வந்து ஒரு குஷனாக இருக்கும். இப்போ நம்ம கீழே விழுறோம், அடிப்படுது அப்படிங்கும்போது உள்ள பிரெயின் மூவ் ஆகும். நம்ம கீழே விழுந்தாலும் அந்த மொமெண்டம்னால பிரெயின் மூவ் ஆகிட்ருக்கும் உள்ளே. ஸோ அப்போ உள்ள போனோட ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் போய் ஹிட் ஆகி இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளூயிட்
ஸோ அது இருக்கிறனால அதில் மிதந்துட்டு இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பிரெயினில் நிறைய இடத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் எடுத்துகிட்டு போகிறது அந்த வேலை பண்ணுது. ஓகே, தமிழில் மூளைக்காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர்? ஏன் மூளைக்காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு? குறிப்பிட்டு அந்த பகுதியை மட்டும் அது வந்து பாதிக்கிறதுனால எப்படி வந்து அந்த பகுதியை மட்டும் பாதிச்சுட்டு மற்றதெல்லாம் பாதிக்காமல் விட்டுருது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க? இல்லை, எல்லா கிருமிகளுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு ட்ராஃபிக் இது உண்டு. அதாவது எந்த ஆர்கனை உறுப்பை தாக்கும் அப்படிங்கிறது உண்டு. சில கிருமிகள் வந்து மூளை மட்டும் அதிகமாக தாக்கும். எக்ஸாம்பிள் வந்து மெனிங்கோகாக்கஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா மூளையை போய் தாக்கும். மூளை மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கின்னு அங்கேயும் போகும், அட்ரினல் கிளாண்டுன்னு இருக்குது அங்கே போகும், அந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போகும். சில கிருமிகளுக்கு வந்து மூளை வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும், அங்கே போய் க்ரோ ஆகிறதுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் சில கிருமிகள் வந்து மூளை அதிகம் தாக்குது, மற்ற இடங்களையும் தாக்கலாம் அது. ஓகே, பட் இந்த மூளை காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ் இது ரெண்டுனாலையும் வந்து இந்த இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஒரு பாக்டீரியா, வைரஸ், டிபினாலையும் வரலாம். இந்தியாவில் வந்து டிபி காமன். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன் ரெண்டும் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் வந்து இந்த மாதிரியான ஒரு பாக்டீரியல் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான அந்த அசோசியேட்டட் காரணம் என்னன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால அசோசியேட்டடான நோய்கள்னால இந்த மூளை காய்ச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பாக்டீரியா, வைரஸ் இல்லாமல் டிபினாலையும் வரலாம், மூளை காய்ச்சல் வரலாம். இந்தியாவில் வந்து டிபி மெனிஞ்சைட்டிஸ் வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. ஓகே, ஏன் மூளை காய்ச்சல் வந்து எல்லாருக்கும் வரதில்லை, சிலருக்கு வருது சிலருக்கு வரதில்லை. ஏன் அப்படின்னா அந்த கிருமியோட பொட்டன்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, யாரை அஃபெக்ட் பண்ணுதோ அவங்களோட இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது ரெண்டும் பொறுத்து. இப்போ அவரோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிருமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்துடுது. அதே மாதிரி வேறு ஏதாவது அந்த அவரோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாதிரி சில இது அவருக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் நிறையா காரணங்கள்னால மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். சாதாரண ஒரு நார்மல் இம்யூன் சக்தி இருக்கவங்களுக்கு வராத இது கூட அவங்களுக்கு வரலாம், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரலாம். ப்ளஸ் இன்னும் காமனாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறையா வரலாம். மற்ற ஏதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணியிருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில மெடிசின்ஸ் கொடுப்போம். ஏன்னா அந்த கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சில மெடிசின்ஸ் கொடுப்போம். அப்போ வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி குறையும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இம்யூனிட்டி குறையிறனால வரலாம். ப்ளஸ் வந்து மால் நியூட்ரிஷன், சரியாக சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ரொம்ப க்ரௌடட் பிளேஸில் இருக்காங்க, ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் வந்து பூவராக இருக்குது, க்ரௌடட் பிளேஸில் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். சார், இப்போ இந்த இம்யூனிட்டி பற்றி சொன்னதுனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது சார். இப்போ இந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் இல்லை சொல்லி நீங்கள் முதல்ல மென்ஷன் பண்ண பாரசைட்ஸ் ஆகட்டும், ஏற்கனவே நம்ம உடம்புல இருந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவறதுனால தான், இந்த இம்யூனிட்டி கம்மியாகிறதுனால தான் இது வந்து டார்மெண்ட்டாக இருந்த இந்த வைரஸஸோ பாக்டீரியாவோ ஆக்டிவேட் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அது நம்மளுடைய உடம்புக்குள்ளே வருதா? ரெண்டுமே இருக்குது. இப்போ டிபி கிருமிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நமக்கு டிபி அந்த கிருமி வந்து நம்ம உடம்புல வரும். யாராவது ஒருத்தருக்கு இருக்கும், இருமுவாங்க, தும்முவாங்க, நமக்கு வரும். பட் நமக்கு எல்லாருக்கும் டிபி வர்றது கிடையாது. எப்போ நமக்கு இம்யூனிட்டி குறையுதோ அந்த டைமில் அது கொஞ்சம் அது டாமினேட் பண்ணி நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நுரையீரலில் காச நோய் ஆகட்டும், டிபி மெனிஞ்சைட்டிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வரலாம். அப்புறம் சில கிருமிகள் வந்து அதோட அந்த ஜெனட்டிக் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிலது வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாக்டீரியாவோ வைரஸோ அந்த மாதிரி மாறிடும். அது வரும்போது அது யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ் வந்துடலாம். இப்போ மெனிஞ்சைட்டிஸ் இருக்க ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக நம்ம இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகே, சில கிருமிகள்லாம் பக்கத்துலேயே இருக்கும் டாக்டர், இருந்தாலும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளோட இம்யூனேஷன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து டிபி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளோட பொல்யூஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹைஜீன் சிஸ்டமே சரியில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் முற்றிலுமே அது வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இது மெனிஞ்சைட்டிஸ் நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து வேக்சின்ஸ்லாம் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து வேக்சின்லாம் நிறையா அதுக்கு கிடையாது. அப்போ வந்து மெனிஞ்சைட்டிஸோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த கிருமிகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வேக்சின்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி குழந்தைங்கள வந்து ரொட்டீனாக நம்ம இம்யூனைஸ் பண்ணும்போது எல்லாமே கிடச்சிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மெனிஞ்சைட்டிஸோட அந்த இன்சிடென்ஸ் குறைஞ்சிருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருந்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருமல் வருது, அப்படியே ரோட்லேயே நம்ம அதை துப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்துக்கணும்.
ரொம்ப ஓவர் க்ரௌடட் பிளேசஸ்ஸு அங்கெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட். எக்ஸாம்பிள் வந்து இப்போ மிலிட்ரி கேம்ப்ஸ்லாம் வரலாம், மெனிஞ்சைட்டிஸ் வரலாம், எபிடமிக் மாதிரி வரலாம். ஹாஸ்டல் அந்த மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க ஏரியாவில் ரொம்ப நிறைய பேர் இந்த ஹஜ் பில்கிரிமேஜ் அந்த இதெல்லாம் போகிற இடத்துல அங்கெல்லாம் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டான இது ஒரு சின்ன இடத்துல இப்போ கும்பமேளா அந்த மாதிரி நடக்கல அங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெனிஞ்சைட்டிஸ் வந்தவங்க பக்கத்தில் சில பேர் கேர் எடுக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கேர் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது வராமல் தடுக்கிறதுக்கு சில ப்ரொஃபிலாக்டிக்காக அவங்க ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம், சில வகையான மெனிஞ்சைட்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு அந்த கிருமிலாம் நமக்கு வராமல் தடுக்கிற மாதிரி. டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த காற்றுல தான் இது ஒரு மெயின் கேரியராக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கும்பல்லாம் நிறையா இருக்க இடத்துல இதுக்கு வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பொதுவாக வெளிநாட்டுலாம் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க பழக்கப்படாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கும்பலான சூழ்நிலைக்கு வந்து பிறந்ததுலேருந்தே பழக்கப்பட்டவங்க, ஏன்னா இந்தியாவில் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி பவர் மற்றவங்களோட ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து இப்போ கும்பலே இல்லாமல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பிளேஸில் இருந்துட்டு டக்குன்னு வரும்போது தான் இது அவங்கள வந்து ரொம்ப வீக் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா டாக்டர்? இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு நிறைய இம்யூனிட்டி டெவலப் ஆகிடுது. ஒவ்வொரு டைமும் அந்த கிருமி நம்ம உடம்புல போகும்போது அதுக்கு எகென்ஸ்டாக இம்யூனிட்டி டெவலப் ஆகிடுது. ஸோ நம்ம ஓரளவு ரெசிஸ்டண்ட்டாக இருப்போம். இப்போ ஃபாரின்லேயே இருந்துட்டு இந்தியாவிலே ஒருத்தவங்க இருக்காங்க, வெளிநாடு போயிட்டு அதை சின்ன வயசுலேயே வெளிநாட்டில் வளர்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கிருமிகளுக்கெல்லாம் இம்யூனிட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது சில வேக்சின்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த ட்ராவல் இதுலேயே வந்து இந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களா, இந்த வேக்சின்லாம் போட்டுட்டு போகணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. சில ப்ரொஃபிலாக்டிக் அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், அண்ட் இந்த பிரச்சனைக்கான சிம்டம்ஸ் பற்றி சொல்லுங்க. அறிகுறிகள் வந்து எந்த மாதிரி இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தோன்னா ஹை ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக், சிவியர் ஹெட்ஏக்கு, வாமிட்டிங் இருக்கும், ப்ளஸ் வந்து கழுத்து வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்க கழுத்தை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து மற்றவங்க கழுத்தை மூவ் பண்ணும்போது ஃப்ரீயாக போயிட்டு வரும். அவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த கழுத்து ஜவ்வுலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கனால ஸ்ட்ரெச் பண்ணும்போது பெயின் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அவங்க பெண்ட் பண்ணவே விட மாட்டாங்க, நெக் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிப்போம். இதெல்லாம் இருக்கலாம். அவங்களோட சுய நினைவு கொஞ்சம் தவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, மயக்க நிலைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து காமன் ப்ரெசன்டேஷன்ஸு. சில டைம் இந்த நீர் ஜவ்வுலேருந்து இன்ஃபெக்ஷன் பிரெயின்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். இன்னும் நிறையா எந்த ஏரியா பிரெயினில் எந்த ஏரியாவை அஃபெக்ட் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரலாம். காது கேட்காமல் போகலாம், ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். உள்ள மூளை வந்து அந்த நீர் அடைச்சிக்கிச்சுன்னா மூளை வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண் பார்வை பறி போகிறது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரலாம். ஸோ மெனிஞ்சைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமான இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துருக்கீங்க. டாக்டர் பாலசுப்ரமணியன் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மெனிஞ்சைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட என்னென்ன நோய்கள்லாம் நம்ம கூட தாக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மூளை அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரிலாம் அது பாதிப்படைய செய்யுது அப்படிங்கிறத இது கூட வர கேள்விகளை மூலியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் பொதுவாக அந்த பார்வை வந்து கோளாறு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பொதுவாக வந்து மூளை வந்து அந்த ரிசெப்டிவ், அதில் பர்செப்ஷனை வந்து எடுத்துக்கிட்டு அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செயல்பாடு உள்ள இடங்கள்லாம் இருக்கும் மூளையில். ஸோ மூளை வந்து நம்மளோட ஹோல் பாடியோட ஆர்கன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி இருக்கப்போ அந்த மூளை காய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட செயல்திறனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஃபிசிக்கலாக பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மென்டலாக என்னென்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஃபீவர் இன்ஃபெக்ஷன் இருக்க டைமில் வந்து அதான் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, எங்கே இருக்கோம் என்ன யாருன்னே தெரியாது, சுற்றி நடக்கிறது ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரொம்ப சிவியராக இன்வால்வ் ஆச்சுன்னா மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வரலாம். லாங் டேர்மில் பார்த்தீங்க அதிலிருந்து ரெக்கவரி, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவரி ஆகி வர்றாங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு 20-30% பீப்புளுக்கு வந்து லாங் டேர்மாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எக்ஸாம்பிள் வந்து ஹியரிங் அஃபெக்ட் ஆகலாம். அது வந்து காமன் காம்ப்ளிகேஷன், காது கேட்காமல் போகிறது காமன் காம்ப்ளிகேஷனு. இப்போ வந்து இன்டலெக்சுவல் இதெல்லாம், அதாவது அவங்களோட அந்த சிந்திக்கும் திறன், படிப்பு அறிவு, அந்த மாதிரியான இன்டலெக்சுவல் இதெல்லாம் வந்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல பெரிய ஒரு போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க, நல்லா 100 பேரை வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் போகாது.
சிலருக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர். பட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மூளை காய்ச்சல் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அந்த கண்டினியூஸாக வந்து ஃபீவர் மட்டுமே இருந்திருக்கு, அதோ ஹெட்டேக் மாதிரி இருந்திருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்திருக்குன்னு ஜென்ரலாக வந்து அவங்க செக்அப் போகும்பொழுது தான் அதை வந்து கண்டுபிடிச்சதா வந்து சொன்னாங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சொன்ன இந்த கண் பார்வை அஃபெக்ட் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் அது ரொம்ப கண்டினியூஸாக ஆகி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது இனிஷியலாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வந்து வழிகள் இருக்கா, இல்லை இந்த ரெகுலரான இந்த செக்கப்ஸ் மூலயமா ஏதாவது கண்டுபிடிக்கலாமா டயக்னோஸ் பண்ணுறதை பற்றி? ரெகுலர் செக்கப் மூலமாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது அவங்க ஒரு பிரச்சனையோட ஃபீவர், தலைவலி, வாமிட்டிங்கு, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இந்த மாதிரியான சிம்டமோட வர்றாங்கன்னா நாங்கள் வந்து வந்தவுடனே நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுவோம் இது மெனிஞ்சைட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாக்டர், இப்போ என்னென்னா இப்போ நார்மலாகவே வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வரும், தலைவலி வரும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அந்த சமயத்தில் கொஞ்சம் மயக்கமான நிலைமையில தான் வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ இது அவங்க வந்து இது நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு கூட தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறையா மிஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி வரும்போது அந்த நெக் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது பார்ப்போம், கழுத்து வந்து டைட்டாக இருக்கான்னு பார்ப்போம், சில டெஸ்ட்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அந்த நெக் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா மெனிஞ்சைட்டிஸ் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. எனி ஃபீவர், ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டு, ஹெட்டேக், வாமிட்டிங் இருக்குன்னா மெனிஞ்சைட்டிஸும் வந்து ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஷியல் டயக்னோஸ் அது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சில டெஸ்ட்லாம் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நம்ம கிளினிக்கலாக நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணினாவே மெனிஞ்சைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா மெனிஞ்சைட்டிஸ் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி. நம்ம டிலே பண்ண உயிருக்கு ஆபத்தாகலாம், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்தோடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து லம்பார் பங்க்சர்னு சொல்லுவோம். முதுகு தண்டுவடத்துலேருந்து நீர் எடுத்து நீரில் வந்து கிருமி இருக்கான்னு பார்ப்போம். அதில் வந்து டிபி இருக்கா, பாக்டீரியா இருக்கா. கனெக்டடா டாக்டர்? ஆமாம், மூளை தண்டுவடம் ரெண்டும் கனெக்டடு. அந்த நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது எடுத்து பார்க்கும்போது அதில் ஓரளவு நமக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது தெரியும் மெனிஞ்சைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனு, அது எடுத்து பார்க்கும்போது இப்போ எம்ஆர்ஐயில் வந்து சில கிருமிகள் வந்து சில இடத்துல அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இடத்துல அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம இன்வால்மெண்ட் வச்சு இந்த கிருமியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ லம்பார் பங்க்சர் அண்டு எம்ஆர்ஐ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிளட் கல்ச்சர் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். இதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான கிருமினால் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவோம். இனிஷியலாக வந்து பாக்டீரியல், வைரல் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிபி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா டிபிக்கான மெடிசனும் ஸ்டார்ட். ஓகே. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ பொதுவாக ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கு ஒரு 30 வயசு இல்லை 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆனால் அவங்களோட லைஃப் எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் சின்ன பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுறதுனால அவங்களோட வளரும் திறன், அதாவது பார்த்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் நிறைய விஷயங்கள் வளர்ந்துட்டே இருக்கிற நம்மளால பார்க்க முடியும். அது இன்டர்னலாலும் சரி, எக்ஸ்டர்னலாலும் சரி. அந்த ஃபேக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைகள்லேருந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகலாம் மெனிஞ்சைட்டிஸு. மோஸ்ட் காமனாக பார்த்தோன்னா 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் 65 வயதுக்கு மேலே இருக்க முதியோர்களுக்கும் வந்து இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி அந்தளவுக்கு இருக்காது. பிறக்கும்போது இம்யூனிட்டி குறைவாக இருக்கும், ஏஜ் ஆக இம்யூனிட்டி குறைஞ்சிரும். ஸோ அவங்கள தான் வந்து அதிகம் தாக்குது. இடைப்பட்ட வயசுலையும் தாக்கலாம், எந்த வயசில் வேணாலும் வரலாம். இப்போ குழந்தைகளுக்கு வரும்போது, அதாவது 1 வயசுக்கு கீழேயே வந்துடுது அப்படின்னா பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெரியவங்கன்னா அந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எந்த நோய் வந்தாலும் ஒரே சிம்டம் தான் இருக்கும். ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், இரிட்டபிளாக இருக்கும், ஃபீடிங் எடுத்துக்காது, இதுதான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம மெனிஞ்சைட்டிஸ் சஸ்பெக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்குமே வந்து அந்த லம்பார் பங்க்சர், முதுகு தண்டுவடத்துலேருந்து நீர் எடுத்து டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஆனால் பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்தனால அவங்களோட மூளை வளர்ச்சி திறன் எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம், ஃபிட்ஸ் வரலாம், லாங் டேர்மாக ஃபிட்ஸ் வரலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதோட ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் டாக்டர். இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கியூர் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் வந்தால் பாசிபிள் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். அண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மூளை காய்ச்சல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மெனிஞ்சைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, வைரல் இதனால் இருந்துச்சுன்னா ஆன்டிவைரல் இருக்குது, டிபினால் வந்துச்சுன்னா டிபிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. எந்த ஸ்டேஜின்னு சொல்ல முடியாது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பெட்டரு.
கிருமியோட சிவியரிட்டி அவரோட பேஷண்ட்டோட இம்யூனிட்டி பொறுத்து சிலருக்கு வந்து ஏர்லியராகவே ரொம்ப மோசமாயிடும். ஒரு லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும், வித்தின் 12 ஹவர்ஸ் வந்து கோமா நிலைக்கு போகிற அளவுக்கு கூட வரலாம். சிலருக்கு வந்து ஒரு நாள் கணக்கில் வார கணக்கில் ஆகி தான் அவங்க ஒரு நமக்கு வரதே வருவாங்க, கிராஜுவலாக வரலாம். ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜும் நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பெட்டர். சில டேர்ம்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது செப்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த செப்டிசீமியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். இந்த மெனிஞ்சைட்டிஸ்க்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? செப்டிசீமியா அப்படின்னா கிருமி வந்து ரத்தத்தில் மல்டிப்ளை ஆச்சுன்னா அது வந்து செப்டிசீமியா. ஓகே. இப்போ பாக்டீரியா வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது, பிரெயினுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. பிரெயினில் இருந்து ரத்த குழாயில் என்ட்ரு ஆகிட்டு உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் போயிடும். ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகிறனால எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்து செப்டிசீமியான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஜென்ரல் இதுதான், மெனிஞ்சைட்டிஸ் மட்டும் சம்மந்தம் கிடையாது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எங்கே இப்போ எக்ஸாம்பிள் லிவரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த கிருமி பிளட்டில் போய் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுவும் செப்டிசீமியா. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து கான்சென்ட்ரேட்டடாக சரி பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி முழுசாக ரத்த ஓட்டத்தில் அது கலந்துருச்சுன்னா இது மாதிரி பொதுவான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிப்பீங்க? செப்டிசீமியா வந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப இன்னும் சீரியஸாக தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறத விட ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது என்னென்னா நிறைய ஆர்கன் வந்து இதில் அஃபெக்ட் ஆகிடும். இப்போ பிரெயின் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு, செப்டிசீமியா வந்துருச்சுன்னா லிவரு, கிட்னி எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் ஆகிடும். இப்போ எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டும் சில இது கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் லிவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம கொடுக்குற எல்லா மருந்துமே வந்து உள்ளே யூஸ் ஆகிட்டு லிவர் மூலமாகவோ கிட்னி மூலமாக தான் வெளியே போகணும். இது எதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த டோசேஜ் நம்ம அடிக்குவேட்டாக கொடுக்க முடியாது. கொடுத்தோன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நிறைய ஆர்கன் அஃபெக்ட் ஆகிடும். ஓகே. இந்த செப்டிசீமியா வந்து மெனிங்கோகாக்கல் செப்டிசீமியான்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த மெனிஞ்சைட்டிஸ் பிரச்சனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்க? இந்த மெனிங்கோகாக்கல் பாக்டீரியா வந்து மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும். இதுதான் வந்து இந்த க்ளோஸ்ட் ஸ்பேசஸ்லாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுறது. இது பிளட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த கிருமி வந்து பிளட்டில் ஸ்ப்ரெட் ஆகி உடம்புல எல்லா இடத்துக்கும் போச்சுன்னா அது வந்து செப்டிசீமியா. மெனிங்கோகாக்கல் செப்டிசீமியா அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டெஃபிலோகாக்கல் செப்டிசீமியா, ஸ்ட்ரெப்டோகாக்கல் செப்டிசீமியா எல்லாத்துலேயுமே வரலாம். ஓகே. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் சில நோய்கள்லாம் அதிகமாக வரதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த சம்மர் டைமில் வந்து சில விதமான நோய்கள் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ரெய்னி சீசனில் வந்து சில விதமான நோய்கள் வந்து அதிகமாக நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிருமிகள்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காலகட்டம் மாதிரி இருக்கா டாக்டர்? காலகட்டம் இல்லை, பட் இந்த பீரியட்லலாம் நிறையா வருது. ஓகே. ஒரு கண்டிஷன் அந்த மாதிரின்னு சொன்னால் மேபி அந்த சீதோஷன் நிலை வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து நிறைய காஃப், ஸ்னீசிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் இந்த மூளைக்காய்ச்சலுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மூளைக்காய்ச்சல் வந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களா? அண்ட் இன்னொரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் விட்டாங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன ஆகும்னு சொல்லுங்கள். இல்லை வந்து பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ், டிபி மெனிஞ்சைட்டிஸ்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸில் வந்து டெத்து நிறையா வரும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் டெத்து தான். பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஏர்லியராக எடுக்கிறோன்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த ஹியரிங் ப்ராப்ளம் வரலாம், காது கேளாமை வரலாம், இன்டெலெக்சுவல் அதாவது சிந்திக்கும் திறன் அதெல்லாம் குறையலாம், ஃபிட்ஸ் வரலாம் லாங் டேர்மில். இது மாதிரி மூளைக்குள்ளே அந்த ஓடுற திரவம் அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து பிளாக் ஆகி ஹைட்ரோகெஃபாலஸ் அந்த மூளை வந்து வீக்கமாகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரலாம். டிபியில் இந்த ஹைட்ரோகெஃபாலஸ் வந்து ரொம்ப காமன். ஓகே. அண்ட் இந்த ரேட்னால பிளேக் வருது, இந்த மாதிரி வந்து கனெக்டிவாக சில மிருகங்கள்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பிக்குக்கும் இந்த மாதிரி மூளைக்காய்ச்சலுக்கும் ஏதாவது டைரெக்டான சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்கள் டாக்டர். ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த பிக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல வருது. பிக்லேருந்து நமக்கு டைரெக்டாக வர்றது கிடையாது. பட் பிக்கை வந்து ஒரு மஸ்கிட்டோ கடிக்குது அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ உடம்புல வந்து அது மல்டிப்ளை ஆகிட்டு அது நம்மளை வந்து கடிக்கும்போது நமக்கு வருது. மலேரியா மாதிரி தான் மஸ்கிட்டோ நமக்கு கடிக்கும்போது வர மாதிரி இதுவுமே வந்து மஸ்கிட்டோ மூலமாக நமக்கு வருது. ஓகே. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அப்போ கொஞ்சம் வந்து நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு கூட நல்லது. இதுமாரி நிறையா இன்னும் அனிமல்ஸ்லேருந்து வரலாம். நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ காமனாக இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஹார்ஸ்லேருந்துலாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஈக்வன் என்கெஃபலைட்டிஸ்னு இருக்குது. மங்கிலேருந்து கூட நம்ம
கர்நாடகாவில் வந்து ஓகே கேஎஃப்டி கேஸ்னோர் ஃபாரஸ்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, மங்கியிலேருந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லேருந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இன்னைக்கு வந்து இந்த மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பேசும்போது பொதுவாக வந்து சிவியரான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ஏர்லியராக வந்து காமிக்கிற சிம்டம்ஸ் வந்து நிறைய பேரால் வந்து அன்நோட்டிஸ்டாக தான் அது வந்து கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக அது மாறுறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கு இல்லையா? ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மூளை அப்படிங்கிறதோட செயல்பாடு நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோமான லைக் தான் போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது வந்து நம்ம ஓவர்கோ போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அதனால எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். நம்ம இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது இந்த ஒரு டிசீஸ்க்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். இந்த காலை வேளையில ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குறை இந்த இம்யூனிட்டி பவர் பற்றி டாக்டர் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயத்து கூட தான் வந்து ரிலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது வருண். இப்போ நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், இந்த விஷயத்தை நான் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும்பொழுது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா இல்லை நம்மளுக்கே வந்து அந்த ஒரு முதல் ஃபெயிலியரை வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த பாடியோட இம்யூனிட்டி மாதிரி மைண்டுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அது அப்படியே டிராஸ்டிக்காக கம்மியாயிடும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்ள அலோவ் பண்ணாம விட்டுட்டாலே நம்மளுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளோட மூளை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கும். நான் யாராவது பார்க்க மாட்டேன் அப்படின்னு திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம கண்ணை அவங்கள பார்க்கலையே தவிர மனசு தான் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்புளை நம்மளுக்கு தேவையில்லாத பீப்புளை இக்னோர் பண்ணிட்டு யாரெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறாங்களோ இக்னோர் பண்ணிட்டு நல்லதாக யாராவது பேசுவாங்களோ ரொம்ப பாசிட்டிவா அவங்கள பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அப்படிதான் நம்ம இரேன் பை சார் பார்த்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்க போகிறோம். வணக்கம். அன்னைக்கு ஒரு குறுஞ்செய்தியை படைக்க நேர்ந்தது. ஒரு சின்ன கதை தான் அது. ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு வராரு, தன்னுடைய சொந்த ஊருக்கு தான், வெளியூர் போனவர் ஊருக்கு வராரு. வந்து வீட்டை நோக்கி நெருங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வீடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அவருடைய வீடு பக்கத்தில் இருக்குது, அவருக்கு சொந்தமான வீடு இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே அவர் அப்படியே பதபதச்சு போய் அப்படியே பொத்துன்னு உக்காந்துடுறாரு. உடனே அவர் பையன் வரான், வந்து சொல்கிறான், அப்பா இதை பற்றி கவலைப்படாதீங்கப்பா, இந்த வீட்டை நான் விற்றுட்டேன்னு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த வீட்டை நான் விற்றுட்டேன் அப்படிங்கிறான். உடனே அவர் அப்படியே சந்தோஷமாக எரியறதை பார்க்க ஆரம்பித்தார். இவ்வளோ நேரம் வருத்தமாக அப்படியே உலகமே பறிபோன மாதிரி, எங்கடா இவருக்கு இதய வந்து நின்று போயிருமோன்னு நினச்சிக்கிட்ட மாதிரி ஒரு பதட்டத்தில் இருந்த மனுஷர் இப்போ இந்த வீட்டை விற்றுட்டாங்கன்னொடனே எரியறதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். உடனே இன்னொரு பையன் வந்து சொன்னான், விற்று தான் இருக்கமையோடைய அந்த ஆள் வந்து பணத்தை கொடுக்கல அப்படின்னு. உடனே மறுபடியும் அவர் ஐயோ எரியுதே அப்படின்னு அவருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சது. உடனே இன்னொரு பையன் வந்தான். அவன் சொன்னான், அப்பா கவலைப்படாதீங்கப்பா, பாதி பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. பணம் கொடுத்துட்டாரா? ஆமாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மனுஷன் வந்து என்னன்னாக்க சொன்ன காப்பாற்றுவேன், சொன்னதான் அக்ரிமெண்ட் போட்டதான் எரிஞ்சிட்டு போது பணம் கொடுத்துறேன்டா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. இப்போ வந்து அவர் மறுபடியும் எரியறதை சந்தோஷமாக பார்க்க ஆரம்பித்தார். இன்னும் ஒருத்தன் வந்து சொன்னால், அப்பா அவர் வந்து 50% தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாரு, இன்னும் ஒரு 50% கொடுக்கணுமே அப்படின்னு. உடனே அவர் பயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அந்த பெரிய பையன் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னான், இல்லை இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் மீதியை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அவர் எரியறதை சந்தோஷமாக பார்க்க ஆரம்பித்தார். இப்போ என்னன்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து வீடு, ரெண்டாவது வந்து வீடு பற்றி எரியறது, மூணாவது இந்த பெரியவர். இப்போ வீடு எரியறது தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த காட்சியிலையும் வீடு எரியறதை நிறுத்தலை, யாரும் அணைக்கலை. ஆனால் இவர் பார்த்த மனநிலையினால தான் சந்தோஷமும் வருத்தமும் இருந்தது. இந்த வீடு என்னதுன்னு நினச்சி எப்பெல்லாம் பார்த்தாரோ அப்போல்லாம் இவருக்கு துக்கம். இந்த வீடு என்னதில்லைன்னு எப்பெல்லாம் நினச்சி பார்த்தாரோ அப்போல்லாம் இவருக்கு சந்தோஷம். ஏன்னா பணம் வந்துருச்சுன்னா என்னதில்லை, அக்ரிமெண்ட் போட்டால் என்னதில்லை, வித்துட்டா என்னதில்லை, வாக்கு கொடுத்துட்டா என்னதில்லை, என்னுடைய வீடு அல்ல என்று பார்க்கிற போது இவருக்கு அந்த வீடு எரியறது வெறும் சம்பவம். ஆனால் என்னது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி. இப்போ எந்த ஒரு நிகழ்வையுமே நம்ம எந்த மனநிலையில் பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். பல நேரங்களில் ரொம்ப அட்டாச் ஆகி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு துக்கம்தான். எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கவே கூடாது. கொஞ்சம் விலகி நின்று பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய சோகமும் நம்மை ஆட்படுத்தாது.
நான் பார்த்துருக்கேன், சில பேர் நிறைய இழந்துருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வருத்தமே ஏற்படாது, எப்பவும் போலவே இருப்பாங்க. எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் பாருங்கள், அது நான் சம்பாதிக்கும் போதே நான் பெரிய அட்டாச்மெண்ட்டோடு இல்லைங்க, வந்தது சரி அப்படின்ட்டு இருந்தேன், போனால் போயிட்டு போகுது, எனக்கு இருக்கிறது போதுங்க, நான் சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த ஒரு நிலையிலையுமே சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன் நான். வேலையில் பெரிய வேலையில் இருப்பாங்க, அப்புறம் வேறு கம்பெனிக்கு போவாங்க, ஒரு சின்ன வேலையில் இருப்பாங்க, ஆனால் அதே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் எப்போ பார்த்தாலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் விரக்தியோடு இருப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டு தான் காரணம். எது ஒன்றையும் நம்முடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தும். விலகி நின்று பார்ப்பது தான் முதிர்ச்சியும் கூட. இப்போ நாம் அந்த வீட்டில் இருக்கும்போதும், இந்த வீடு ஒரு வசிக்கிற இடம் தானே. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே ஒரு ரூம் போடுறோம், அந்த ரூமை காலி பண்ணும்போது வருத்தம் ஏற்படுமா? கிட்டத்தட்ட அதே மனநிலையில் தான் வீட்லேயும் இருக்கணும். ஒரு வேலையில் இருக்கோம், சரி வேலையில் இருக்கோம், இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி வரைக்கும் இந்த வேலையில் இருக்கோம், நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சா சிரிச்சுக்கிட்டே வெளியே வரலாம். ஆனால் இந்த வேலை எனக்குரியது, நான் இதில் தான் இருக்கணும், இது நல்ல வேலை, இதில் நிறைய அதிகாரம் இருக்குது, எல்லாம் என்னை மதிப்பாங்க, எத்தனை பேர் வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்க, சொசைட்டியில் எனக்கு எவ்வளோ பேர், நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சா அது அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டு தான் ப்ராப்ளம். இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, குடும்பங்களில் கூட இந்த அட்டாச்மெண்ட் தான் ப்ராப்ளம். நம்ம குழந்தைங்ககிட்ட கூட எவ்வளவு தூரம் நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்க முடியும்? இந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சுக்கிறதுனால தான் பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. எதையும் விலகி நின்று பார்க்கணும். அந்த விலகி நின்று பார்ப்பதற்கான மனப்பான்மை தான் முதிர்ச்சி. இது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பொருள்களில் இருந்து, அதுக்கப்புறம் உறவுகளில் ஏற்படணும், அதுக்கப்புறம் உடைமைகளில் ஏற்படணும். அது உச்சபட்சம் என்னன்னா, அந்த உச்சபட்சம் அந்த உயிரே கூட சரி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோமா, ஐ ஷுட் தேங்க் எக்ஸிஸ்டன்ஸ், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கனே அப்படின்னு ஒருத்தர் நினச்சானா அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதுவே கேரண்டி கிடையாது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு யாராவது எழுப்புனா நம்ம ரொம்ப கோவத்தோடு எந்திரிச்சோம்னா நம்ம என்ன நினைக்கணும், எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம உயிரோடு இருக்கமே அப்படின்னு நினச்சா பிரச்சனை கிடையாது. எனவே படிப்படியாக நாம் எல்லாவற்றிலும் விலகி நிற்க கற்றுக்கொள்வது தான் முதிர்ச்சி. அதை அடைகிற போது வாழ்க்கை அடையும் வளர்ச்சி. நன்றி, வணக்கம். நிச்சயமா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி மூலமா வந்து நிறைய விஷயங்கள் டெய்லி அவர் சொல்லிட்டே இருக்காரு. இதே மாதிரி தான் நம்ம ஒரு சர்வீஸாக நினச்சி இந்த மாதிரி பணிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நாளைக்கு வந்து 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா அண்ட் பாய் பாய். இந்த டே உங்களுக்கு சாதாரண டேவாக இல்லாமல் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கணும். ஃப்ரம் யர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சுவாமி ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று.